செயல்படுத்த முடியாத காரணத்தால் தான் இப்போ தேர்தல் ஆணையம் மூலமா திருட்டுத்தனமா குறுக்கு வழியில வீழ்த்த முடியுமான முயற்சி பண்ண பாக்குறாங்க. அதுதான் எஸ்ஐஆர். மறந்துடாதீங்க. ஏன் அந்த எஸ்ஐஆர் அவசர அவசரமாக நடத்தணும்? தொடர்ந்து பேசிய அவர் தேர்தல் நேரத்தில் குழப்பம் விளைவிக்கும் நோக்கோடு எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கி இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது வேணாம்னு எல்லா அரசியல் கட்சிகளும் வேண்டாம் என்று சொல்லியும் ஏன் நடத்தணும்? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம, இதையெல்லாம் காது கொடுத்து கேட்காம தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகளை தொடங்கிட்டாங்க. இதுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாக நாம் போராடிக்கிட்டு இருக்கோம். வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இடம்பெறக்கூடாது என்று கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் உண்மையான வாக்காளர்களின் உரிமைகள் பறிபோகக்கூடாது என்பதை திமுகவினர் கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். வார இறுதி நாளையொட்டி தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கடந்த 4ஆம் தேதி முதல் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வார விடுமுறை என்பதால் சனிக்கிழமை வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் வழங்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் 52 விழுக்காடு வாக்காளர்களுக்கு சிறப்பு திருத்தத்திற்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். மொத்தம் 14 லட்சத்தில் 52%. அப்போ 7 லட்சத்தை வந்து கிராஸ் பண்ணிட்டோம். இனிஷியல் ஸ்டேஜில் ஒன்றொன்னா வந்து கொண்டு போயிருந்தாங்க. பல்கியாக அப்ளிகேஷனை கொண்டு போய் அவங்க கொடுக்குறதுல சிரமம் இருந்துச்சு. முதல் நாள் வந்து அதை ஐடென்டி மெம்பரில் சிரமம் இருந்துச்சு. 2ஆவது நாள் 3ஆவது நாள் அவங்க கொஞ்சம் நல்ல பரிச்சயம் ஆகிட்டாங்க அந்த ஏரியாவில். மதுரையில் எஸ்ஐஆர் விண்ணப்பம் விநியோகிக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்காளர் பதிவு அலுவலர் தலைமையில் 2 உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்களின் மேற்பார்வையில் வீடு வீடாக விண்ணப்பங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. இதேபோன்று திருப்பூரில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான படிவம் விநியோகிக்கப்பட்டது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. இந்நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக திமுக மாவட்ட செயலாளர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஞாயிற்றுக்கிழமை ஆலோசனை நடத்த உள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காணொலி காட்சி மூலம் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி பார்வையாளர்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி துரைமுருகன் கேட்டுக் கொண்டுள்ளார்.